சுவாமி சொல்லுங்கம்மா. ஜாதகம் பார்க்கணும். உட்காருங்கம்மா. கொடுங்கம்மா. என்னம்மா ரெண்டும் பெண் ஜாதகமா இருக்கு? ஆமா சாமி, ஒண்ணு ஏன் ஜாதகம், இன்னொன்னு என் மகனு கட்ட போறோம்ல அந்த பிள்ளையோட ஜாதகம். அம்மா எல்லாரும் பையனுக்கும் பொண்ணுக்கும் தானமா பாப்பாங்க. அவன் கல்யாணம் பண்ணிட்டு விட்டு போட்டு போயிடுறான். 24 மணி நேரம் நாள்ல அவ கூட மாரடிக்கணும். எங்க 2 பேர் ஜாதகம் சரியா இருந்தா தானே என் பையன் சந்தோஷமா இருக்க முடியும். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? அம்மா 2 பேருக்கும் 10 பொருத்தமும் பக்காவா இருக்குமா. சந்தோஷமா கல்யாணம் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சாமி. யோ, ஊருக்கெல்லாம் ஜாதகம் பாக்குறேன், எனக்கும் உங்க அம்மாக்கு ஒரு ஜாதகம் பாக்கலாம்ல. உங்க அம்மா கூட என்னால இருக்கவே முடியல. ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்ல உங்க அம்மா இருக்கணும். ஏதாவது முடிவு சொல்லியா? அடப்பாவி. இப்ப புரியுதா சாமி எதுக்கு நான் எனக்கும் வரப்போற மருமகளுக்கு ஜாதகம் பாக்குறேன்? ஃபர்ஸ்ட் உன் பொண்டாட்டிக்கும் உங்க அம்மாவுக்கும் ஜாதகம் பாரு. சரிங்க.